வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதியிலிருந்து, அதாவது உரைநடை பகுதியிலிருந்து இதுவரை பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டாவது டாபிக் மரபு கவிதைகள், அது முழுவதும் பார்த்துட்டோம். புது கவிதை அதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது தமிழில் கடித இலக்கியம் அதுவும் முடிச்சுட்டோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்கலை. ஐந்தாவது டாபிக் நிகழ்கலை, அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள். இதில் இருந்து நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், இல்லைன்னா குரூப் 2 இருக்கட்டும், இதில் நிச்சயமாக நமக்கு கேள்விகள் இருக்கும். நம்ம அந்த பாடங்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஒரே கோர்வையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். பாருங்க, அதாவது நாட்டுப்புற கைவினை கலைகள் இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. பார்த்துடலாம். இது ஒரு உரையாடல் போல இருக்குங்க. அதாவது முக்கியமானது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று தான் மட்பாண்ட கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி அகழ்வாய்வில் நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் பானை ஓடைகள் தான், அதாவது பானை ஓடுகள் தான் நமக்கு கிடச்சிருக்குது. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் என்ன கிடச்சுன்னு கேட்பாங்க, முதுமக்கள் தாளிகள் கிடச்சிருக்கு. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையளவு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருந்து கொஸ்டின் கேட்கலாங்க. சிந்துவெளி அகழ்வாய்வில் என்ன கிடைச்சுன்னு கேட்டால் பானை ஓடுகள்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா முதுமக்கள் தாளிகள். நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மண் கலன்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் சுடுமண் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இனி மட்பாண்டங்கள் இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பள்ளம் தோண்டுவாங்களாம், அதில் களிமண்ணை நிரப்புவாங்களாம். அடுத்தது தண்ணீரை ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைப்பாங்களாம். அதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் இவற்றையெல்லாம் கலந்து பக்குவப்படுத்துவாங்களாம். அடுத்தது ஒரு சக்கரம் போல் கையில் ஒரு தாத்தா வச்சுருக்காருல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் கேட்கலாங்க, பானை செய்யும் சக்கரம் அதுக்கு இனி ஒரு பெயர் என்னன்னு கேட்டால் திருவைன்னு சொல்லணும். திருவையை சுழல செய்து அதுக்கு நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மட்பாண்டங்களை உருவாக்குவாங்க. உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து அதை எடுப்பாங்களாங்க. அதாவது இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, அது தெரிய வேண்டியது ஒரு மட்பாண்டம் செய்கிறாங்கன்னா ஒரு பழம் தோண்டுவாங்களாம், அதில் களிமண்ணை நிரப்புவாங்களாம். அடுத்தது தண்ணியை ஊற்றி ஒரு நாள் முழுவதும் அதை ஊற வைப்பாங்களாம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மணல், சாம்பல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பக்குவப்படுத்துவாங்களாம். அடுத்து அதாவது இந்த சக்கரை இருக்குல்லங்க, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு உருவம் வந்ததும் அதை நூல் இல்லைன்னா ஊசியால் அறுத்து அதை என்ன பண்ணுவாங்களாம், வெளியில் எடுப்பாங்களாம். சரியா? இனி பானை செய்தலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் பானை வனைதல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த வனையப்பட்ட பானை ஓரளவு காய்ந்ததும் தட்டு பலகையை கொண்டு தட்டி பானையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டையை ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவாங்களாம். அடுத்து என்ன பண்ணுவாங்களான்னா உருட்டுகள் கொண்டு தேய்த்து அந்த பானையை கொஞ்சம் மெருகேற்றுவாங்களாம். அடுத்தது மட்பாண்ட கலையினுடைய இன்னொரு வளர்ச்சி நிலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை. அதை இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டெராகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. இதை சுடுமண் சிற்பக்கலையை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டெராகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் வச்சுக்கோங்க, அதில் முக்கியமானது இல்லை. இனி இப்போ நம்ம மட்பாண்டங்களை பற்றி பார்த்தோம். இன்னி பார்க்குறது நம்ம மூங்கிலை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது மூங்கிலில் பல வகை இருக்குதான். இந்த மூங்கிலை கொண்டு என்னென்ன பண்ண முடியும்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மட்டை கூடை, தட்டுக்கூடை,
கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, அது கூரை தட்டி, தெரு கூட்டம் துடைப்பம், அடுத்து என்ன மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி. ஸோ இப்படி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் ரீடில் மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவும் போதும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். மூங்கிலில் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா 3 வகை இருக்கான். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு மொத்தம் 3 வகையான மூங்கில் இருக்கான். அதில் கூட்டு மூங்கில் தான் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது மூங்கிலில் 3 வகை இருக்குது. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். இதில் கூட்டு மூங்கில் தான் கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கு ஏற்றது. அடுத்து இன்னி என்ன பார்க்குறோன்னா பாயை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பாய்களிலையும் பல வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய், அடுத்த இஸ்லாமியர் தன்னுடைய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். அப்படி நிறைய பாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த புறநானூற்றில் இந்த பாயை பற்றி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் அடியால் குறிப்பிடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கூம்பொடு மீப்பாய் களையாது இந்த அடி எதில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் புறநானூர்லன்னு சொல்லணும். அடுத்தது இன்னும் ஒரு தெரிந்து கொள்வோம் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது பாருங்கள். தமிழ்நாடுடைய மாநில மரம் என்னன்னு கேட்டால் பனை மரங்க. இனி பெரம்பு பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு உலகத்தை தான் நம்ம அதை தீயில காட்டியோ ஏதோ பண்ணி நம்ம அதை வளைக்க முடியும். ஆனால் இந்த பெரம்பை நம்ம தீயில காட்டி அதை என்ன செய்யலைன்னா நமக்கு தேவையான அளவு உருவமாட்டு அதை மாற்ற முடியும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. பெரம்பை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா கட்டில் பண்ணலாம், ஊஞ்சல் பண்ணலாம், நாற்காலி பண்ணலாம், மேசை பண்ணலாம், பூக்கூடை, பழக்கூடை, இப்படிப்பட்ட நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது பாருங்கள், பிரம்பினுடைய சிறப்பு. முதல்ல பிரம்பினை என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவாங்களாம். சூடான பிரம்பை அதாவது நட்டு வச்சுருக்கக்கூடிய 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்பாங்களாம். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல் வளையுமா. அதுக்கப்புறம் தண்ணீர் நனைத்து வைத்து விட்டால் அதை வளைஞ்சது அப்படியே நிலைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலையை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. அடுத்து பார்க்கலாம், தெரிந்து கொள்வோம் இருக்குது பாருங்கள். பிரம்பு என்பது அது கொடி வகையை சார்ந்ததாங்க. இதனுடைய தாவரப்பியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஹலாமஸ் ரொடாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிரம்பினுடைய தாவரப்பியல் பேர் என்னென்னு கேட்டால் ஹலாமஸ் ரொடாம். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலையும் மண் குகைகளிலையும் செழித்து வளருதான். தமிழகத்தில் இப்போது அரிதாகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. இனி இது தேவைக்காக நம்ம எங்கே இருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா இந்தந்த பகுதிகளில் எல்லாம் இருந்து நமக்கு பிரம்பு கிடைக்குதுங்க. ஸோ இப்போ இந்த லெசனில் மொத்தம் இவ்வளோ தாங்க. ஒரு லெசன் முழுவதுமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் நான் உங்ககிட்ட 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்வியும் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாட்டுப்புற கைவினை கரைகள் பற்றி இந்த லெசனை நம்ம முழுவதும் பார்த்துட்டோம். இதில் இருந்து நம்ம இப்போ மதிப்பீடு பண்ணலாம். மதிப்பீடுனா நான் உங்கள்கிட்ட மொத்தம் 5 கேள்வி கேட்குறேன். இந்த 5 கேள்விக்கும் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ மொத்தம் 5 கேள்வி கேட்குறோம். அந்த 5 கேள்வியும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணுங்க. வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, பாணி செய்யும் இயந்திரத்தின் வேறு பெயர் என்ன? முதல் கேள்வி, பாணி செய்யும் இயந்திரத்தின் வேறு பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, பாணி செய்தலை டேஸ் என கூறுவர். பாணி செய்தலை, இரண்டாவது கேள்வி, பாணி செய்தலை டேஸ் என கூறுவர். மூன்றாவது கேள்வி, சுடுமண் சிற்பக்கலையை ஆங்கிலத்தில் டேஸ் என கூறுவர். சுடுமண் சிற்பக்கலையை ஆங்கிலத்தில் டேஸ் என கூறுவர். நான்காவது கேள்வி, பிரம்பின் தாவரவியல் பெயர் என்ன? நான்காவது கேள்வி, பிரம்பின் தாவரவியல் பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி, முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம் டேஸ்.
முதுமக்கள் தாழிகள் 5வது கேள்வி, முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம் டேஸ். நாங்கள் டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் தரோம் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்து. இதே மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த ஐடியை பார்த்து உங்களுக்கு ப்ரைஸ் தரோம். ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.